फ्रेंड्स எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோனா, நான் சொல்றது வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கறது மட்டும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? இப்போ வந்து நான் குன்னத்தூர் வரைக்கும் போறோம். நானும் சக்தியும் தான் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம், சரிங்களா? இதுக்கு வந்து 2 வீலர்ல போய்க்கலாம் நான் சொல்றேன். இந்த சார் இருக்கிறாரு, இந்த சாரு நான் வந்து ஆம்னியில தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா அப்பதான் நல்லா ஓட்டி சர்வீஸ் ஆகும், அப்பதான் லாங்ல ராமேஸ்வரம் இந்த மாதிரி கோவிலுக்கு போறேன்னா நல்லா தடுமாற்றம் இல்லாம ஓட்ட முடியுமாமா அப்படிங்கிறது பதில். அது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என்னங்கன்னா, அந்தியூர் இல்லைன்னா பங்களாபுத்தூர் போகும்போது ஓட்டிட்டு போனா ஓகே, இல்ல குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது ஓட்டிட்டு போனா ஓகே. இப்ப நம்ம 2 பேர் தான் போறோம். அதுக்கு வந்து இதுல ஆம்னியில போறதுக்கு 2 வீலர்ல போயிட்டோம்னா இப்ப 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுக்கலாம். அதுக்கு இதுக்காக இருந்தா 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கும். டபுள் மடங்கு செலவாகுது. கையில இப்போதைக்கு காசும் இல்லை. காசு இல்லாத நேரத்துல 2 வீலர்ல போறது தப்பு இல்லை. குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறதுல லக்கேஜ் எதுவும் எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரிட்டர்ன் வர்றதுக்கு ஆம்னி எடுத்து ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம், பொழப்பு இல்லாம. பதில் உங்கள் பதில்? வெயிலாமா கஷ்டமாமா? இந்த வண்டி வாங்குறதுனாலதான் இந்த வெயில் கஷ்டம் தெரியுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வெயில், மழை, இடி, மின்னல் அதெல்லாம் எதுவுமே தெரியல. அது எப்படி 2 வீலர் ரெடி பண்ணி ஏதாவது உடஞ்சிருச்சா கூட ரெடி பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா நானும் அப்படியே ஓட்டிக்குவேன். எனக்கு என்ன, 2 டயர் இருந்த போது நான் ஓட்டிக்குவேன் அப்படி சொல்லிட்டு ஓட்டிட்டு இருந்த ஆளு வெயில் மழையில இப்ப அது கிடக்குது. அதுல போக முடியாதாமா. 2 வீலர் எடுக்கிறதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியா போகும்போது மட்டும்தான் அது ஒரு 2 டைம் 3 டைம். மற்ற டைம் எல்லாம் இந்த வண்டி வாங்குறது இதுலயே தான். சிங்கிளா போனாலும் வேலைக்கு போனாலும் இதுதான், நான் 2 பேர் போனாலும் இதுதான். குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போது ஆமணியில போனா நான் ஏத்துக்குவேன். ஏன்னா அது குழந்தைங்களுக்காக நம்ம வண்டி வாங்கினது, சரி அவங்க கம்ஃபர்டபுளா கூட்டிட்டு போலாங்கிறக்காக நான் ஏத்துக்குவேன். நம்ம போறதுனால தனியா போனாலும் நாங்க 2 பேர் போனா 2 வீலர்ல போலாம்ல. அது லாங்கா இருந்தா கூட பரவாயில்ல. குன்னத்தூர் வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு ஆமணி கேக்குது. ஆமணி இப்போ அதான் இருந்தா 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்பேன். இப்போ இதுக்கு 500 ரூபாய்க்கு இல்லைன்னு 400 ரூபாய்க்கு அடிக்கணும். நான்லாம் அடிக்க மாட்டேன் அப்படிங்கிற, சரி காசு நான் போட்டுக்கிறேன். யாரு காசு போட்டாலும் வேஸ்ட் தானே சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தற்குறிகள் வந்து உங்க வீட்லயும் இருக்கிறாங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? நான் சொல்றது கரெக்டா இல்லை அவங்க சொல்றது கரெக்டான்னு சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்லுவீங்க கொஞ்சம் ஸ்லோவா, நீங்க சொல்லுவீங்க ஆம்னி எடுத்தது ஓட்டிட்டு போறதுக்கு தானே, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. நல்லதுக்கு தான் சொல்றீங்க. கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறோம். அதனால எதுல மிச்சப்படுத்தணும்னு எதுல மிச்சம் பண்ண முடியுமோ அதுல மிச்சம் பண்ணி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுவோம். எல்லா விஷயத்துலயும் மிச்சம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். இல்லை ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் மேல தப்பு இருந்தாலும் சொல்லுங்க, நான் பேசுறது கரெக்டா இருந்தாலும் சொல்லுங்க, ஓகேவா? நேற்று நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டா பேசியிருந்தீங்க. நிறைய பேர் புரியாமையும் பேசியிருந்தாங்க. நான் தப்பா சொல்லல, அதாவது நான் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சப்போர்ட்டே பண்ணல. தவறுன்னு தான் சொல்றேன். அதாவது 2 பக்கமே தவறு இருக்குதுன்னு நான் சொன்னேனே தவிர தப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தை சொல்லல. ஆனால் சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் புரியாம. பரவாயில்ல, விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். 2 பேர் போயிட்டு இருக்கிறோம். ஓகே, உங்கள் கருத்து இதில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லுங்கள். ஐயோ ரொம்ப சேக்காது. ஓ, பெருமாள் கோவிலுக்கு கட்டின வாழைமரமா? ஓகே பாய்.